நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு தேர்தலுக்கு பிறகு இவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது. யார் யார் அந்த நபர்கள், அதாவது எத்தனை லட்சம் பேருக்கு தமிழக அரசு நகைக்கடன் தள்ளுபடி அறிவிச்சிருக்கு, எத்தனாயிரம் கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கீடு பண்ண போகிறாங்க, எந்தெந்த வங்கிகளில் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது. கண்டிப்பாக இந்த ஆவணங்கள் எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்தலுக்கு பிறகு நகைக்கடன் தள்ளுபடிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எல்லா தகவல்களும் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக நான் சொல்லியிருப்பேன். நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் இது போன்ற நகைக்கடன் சம்மந்தமான நகைக்கடன் தள்ளுபடி சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஸோ தமிழக அரசு கிட்டத்தட்ட 11.70 லட்சம் பேருக்கு உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2021, 22, 23, 24 அப்படின்ற ஒரு 4-5 தவணைகளாக கூட்டுறவுத்துறைக்கு அவங்க பணம் கோடி கணக்கில் 1000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடி அப்படின்னு வருடம் தமிழக அரசு கூட்டுறவுத்துறை வங்கிக்கு பட்ஜெட் ஒதுக்கி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நகையை முன்னக்கூட்டியே கொடுத்துட்டாங்க. ஆனால் பணம் பார்த்தீங்க அப்படின்னா 2025 வரை உங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தடவையும் இந்த தேர்தல் வாக்குறுதியாக எத்தனை லட்சம் பேருக்கு உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 11 லட்சம் 13 லட்சம் பெண்கள் பயனடைஞ்சாங்க. இந்த தடவை அந்த அளவுக்கு இருக்காது, குறைவாக தான் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய நகை விலை ஏற்றமே இதற்கு காரணம். ஸோ நகை விலை ஏற்றத்தின் காரணமாகவே உங்கள் நகைகள் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது. யார் அந்த குறிப்பிட்ட சிலர்கள், யாருக்கு தள்ளுபடி ஆகும் அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடிக்கான ஒரு பட்டியலை தயாரிக்க சொல்லி தமிழக அரசு கூட்டுறவுத்துறைக்கு ஒரு அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க. அந்த அரசாணைப்படி இவர்களுக்கு மட்டும், அதாவது தகுதி உடையவர்கள், யார் யார் அந்த தகுதி உடையவர்கள், தகுதி உடையவர்கள்னால் நம்ம என்ன செய்யணும், அப்போ தகுதி உடையவர்னா அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த விதிமுறைகள், அந்த ஆவணங்கள் எல்லாமே நம்ம சரிவர கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கும் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னென்ன ஆவணங்கள், என்னென்ன விவரங்கள் நம்ம சரியாக சொல்லியிருக்கணும், சரியாக கொடுத்துருக்கணும் அப்படின்றத ஃபுல்லாகவே உங்களுக்கு டீட்டெயில்ஸாக எந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். எல்லாம் நிச்சயம் கடன் தள்ளுபடி ஆக போகுது. இந்த வங்கிகளில் நீங்கள் உங்கள் நகையை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று உண்டு. ஆனால் கடந்த 2025ஆம் ஆண்டு நகை கடன் நகையோட மதிப்பு ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. ஒரு பவுன் அப்படின்றது 1 லட்சத்துக்கும் அதிகமாக போகக்கூடிய காரணத்தினால தமிழக அரசு ஒரு புதிய விதிமுறைகளை அறிவிச்சிருக்கிறாங்க. அது என்ன மாதிரியான விதிமுறைகள் அப்படின்னா தகுதி உள்ள நபர்கள், தகுதி அற்ற நபர்கள், அந்த மாதிரி 2 வகைகளாக பிரிக்கிறாங்க இந்த நகை கடன் வாங்கியவர்களை. எதற்காக அப்படின்னா நகை நமக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் 5 லட்சம் பேர், இப்போ 5 பவுன் அப்படிங்கும்போது 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறது அப்படின்றது ஒவ்வொரு குடும்பத்திலையும் சாத்தியமல்லாதது. ஸோ அதனாலேயே தகுதி உடையவர்கள், தகுதி அற்றவர்கள் அப்படின்ற மாதிரியான 2 பட்டியலாக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த தகுதி உடையவர்கள் மற்றும் தகுதி அற்றவர்களில் தகுதி உடையவர்களுக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது. என்ன அந்த தகுதி உடைய நபர்கள், தகுதி உடைய நபர்களாக நம்மளும் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக முடியும். நம்மளுடைய பேரும் எப்படியாவது அந்த நகைக்கடன் தள்ளுபடியில் கிடைக்கும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் வங்கியின் அறிவுரைப்படி தங்கத்தின் மதிப்பை 60 முதல் 65% குறைத்துள்ளது. அவசர தேவைக்காக, மருத்துவம், கல்வி, திருமணம் போன்ற காரணத்துக்காக பொது நகையை அடமானம் வைத்து கடன் வாங்கும் போது வட்டி சற்று அதிகம், கடன் அளவும் வரம்பு விதிக்கும். இதனிடையே ஒவ்வொரு தேர்தலின் போதும் நகைக்கடன் மற்றும் பயிர்
பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்புகளை வாக்குறுதியாக அளிக்கப்பட்டு வருவது விவசாயிகளுக்கு பேருதவியாக அமைந்து வருகிறது. ஸோ அந்த வகையில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று நிச்சயமாக இடம்பெறும். ஸோ அந்த தகுதி உடையவர்கள் யார் யார் அப்படின்றது தான் சொல்கிறேன். ஸோ எல்லோருக்குமே கண்டிப்பாக போன தடவை உங்களுக்கு எல்லோருமே நகைக்கடன் தள்ளுபடி வாங்கியிருப்பீங்க. ஸோ அவங்க யாருக்குமே இந்த தடவை கிடையாது. ஸோ கூட்டுறவு வங்கிகளில் அவங்க விதிச்சிருக்கக்கூடிய விதிமுறைகளுக்கு உட்பட்டவராக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா தான் நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும். யார் அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டவது அப்படின்னா, ஒரே குடும்பத்தை சார்ந்த பல நபர்கள் வெவ்வேறு வங்கிகளில் நீங்கள் அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் நகைக்கடனை வச்சாலும் அரசாங்கம், அதாவது கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் அதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ தனி நபர் இப்போ ஒரு ரேஷன் அட்டையில் யார் 5 சவரனுக்கு கீழே 5 சவரனுக்கு குறைவாக உங்களுடைய நகையை வைத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கடன் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ 5 சவரனுக்கு கீழே இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ரேஷன் கார்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்பல்சரியான ஒன்று. ஸோ ரேஷன் கார்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று கிடைக்கும். ஸோ எல்லோருக்குமே நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று கிடைக்காது. ஒரு குடும்பத்தில் 2 பேர் உங்கள் வங்கிகளில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் யாராவது ஒருவருக்கு அப்படின்றது நிச்சயமாக தள்ளுபடி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் எத்தனை சவரன் வரையிலான நகைக்கடன் வச்சுருக்கீங்க, இதற்கு முன்னாடி நீங்கள் தள்ளுபடி பெற்றீங்களா, அதாவது 2021 உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைச்சதா அப்படின்றதையுமே செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வருமான வரி கட்டுபவராகவோ அரசு ஊழியராகவோ இருத்தல் கூடாது. நீங்கள் விவசாயிகளாக இருந்தீங்க, நீங்கள் விவசாய கடன் எதுவுமே வாங்கலை, இல்லை விவசாய கடன் உங்களுக்கு தள்ளுபடி ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று கிடையாது. இதே நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, கிராமப்புறத்தில் இருக்கிறீங்க, கூட்டுறவு வங்கிகளில் வச்சுருக்கீங்க, ஆண்டு வருமானம் அப்படின்றது அரசாங்கம் விதிச்சிருக்கக்கூடிய அந்த வருமானத்துக்கு கீழே, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நகைக்கடன் நிச்சயமாக தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்கத்தை பொறுத்தளவில் சிறு குறு மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு இந்த பயன் சென்று சேரணும் அப்படின்றதே ஒரு அரசாங்கத்தோட பெரிய விதிமுறையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பயனுள்ளவர்களுக்கு உண்மையிலேயே இந்த நகைக்கடன் தள்ளுபடினால் ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் வருது, அதாவது அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று கிடைக்க போகுது. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது நான் சொன்ன இந்த நபர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி சார்ந்த இந்த நகைக்கடன் பற்றிய ரெகுலரான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், ஒரு அப்டேட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ நண்பர்களே.